மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு தினம் வந்து இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. காலபைரவரை நினைத்து நாம் வணங்க வேண்டிய ஒரு நாள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் ஒரு அஷ்டமி, தேய்பிறையில் ஒரு அஷ்டமி வரும். ஆனால் காலபைரவருக்கென்று ஒரு உகந்த ஒரு அஷ்டமி வந்து தேய்பிறை அஷ்டமி தான். ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வணங்குனீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பானது. தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி அதுவும் கார்த்திகை மாதத்தில் வர ஒரு தேய்பிறை அஷ்டமி வந்து ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி அவர் பிறந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23/11/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, அஷ்டமி திதி. அதாவது இன்றைக்கி நேற்று நைட் 10 மணிலேருந்து இன்றைக்கி நைட் 11 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது, தேய்பிறை அஷ்டமி இருக்குது. அதனால் எப்போ வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இரவில் தான் அவருக்கு பெரிய பூஜைகள்லாம் நடக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், அகோபிலம், ஸ்ரீமத் 31வது அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திர வைபவம், வாஸ்து நாள். இன்றைக்கி வந்து வாஸ்து நாள். காலையில் வந்து 11:29 முதல் 12:05 வரைக்கும் இன்றைக்கி வந்து வாஸ்து பூஜை செய்கிற ஒரு நல்ல நாள். நேரம் வந்து 11:29 12:05 வரை வாஸ்து செய்ய நன்றது. புட்டபர்த்தி சாய்பாபா பிறந்த நாள் கால பைரவ அஷ்டமி. கீழ் நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45 காலை, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, இரவு 9:30 to 10:30, சந்திரகோரை 12 to 1, சுக்கரகோரை 10 to 11, புதன் கோரை 11 to 12, குருகோரை 7 to 8, சனிகோரை 6 to 7. சந்திராஷ்டமம் ராசி நட்சத்திரம் மகரம், பூராடம், உத்திராடம். இன்றைய சூரிய திதி வந்து அஷ்டமி திதி. ராகு காலம் 9 to 10:30. இன்னும் ரொம்ப நல்லது ராகு காலத்தில், அதுவும் சனிக்கிழமையே வருது. குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3, விருச்சிக லக்கணம் இருப்பு நாளிகை 4 நாளிகை 1 வினாடி, சூரிய உதயம் 6:15. இன்னைக்கு 6:15 தான் சூரிய உதயமே ஆகியிருக்குது. சூலம், பரிகாரம், தயிர். மருத்துவ குறிப்பு: வேப்பிள்ளையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து அதனுடன் 1 கரண்டி தேன் கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வயிற்றுப்பூச்சிகள் தொந்தரவுகள் நீங்கும். உண்மைதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். அதில் தேன் கலக்க வேணாம். அப்படியே 2 இலை கூட மென்று சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீ நண்பனாக இரு, எனக்கு நண்பன் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளாது. இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் நலம், மிதுனம் நன்மை, கடகம் பணிவு, சிம்மம் மறதி, கன்னி நிம்மதி, துலாம் வரவு, விருச்சிகம் பெருமை, தனுசு சோதனை, மகரம் புகழ், கும்பம் நற்செயல், மீனம் கவனம். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சனி இல்லை ஞாயிற்றுக்கிழமை. அட்பண்டு முதல் ஞாயிறு. நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க. நவமி திதி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூரா கால பைரவரை பற்றி தான் நம்ம இது பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். தினமுமே பஞ்சாங்கம் பண்ணிங்க. இன்னைக்கு வந்து கார்த்திகை நவம்பர் 23 சனிக்கிழமை, கார்த்திகை 8ஆம் நாள். தனிய நாள் காலாஷ்டமி, காலபைரவாஷ்டமி, ருத்ராஷ்டமி, வைத்ருதி சிரார்த்தம், வாஸ்து நாள். ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ், காலபைரவாஷ்டமி.
சொர்ணாகர்ஷ்ண பைரவர். இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம கால பைரவரை வணங்கி நேரம் ஒவ்வொரு மாதமுமே தேய்பிறை அஷ்டமியில் ஒரு இது பண்ணுங்க, அவ்வளவு சிறப்பு. ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரின் காயத்ரி மந்திரம். ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹரப்ரம் ஹதாமகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷ பைரவ பிரஜோதயாத். இதை ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு வாஸ்து பகவான் ஓம் தத்புருஷாய வித்மகே யோக மூர்த்தாய தீமகி தன்னோ வாஸ்து தேவ மூர்த்திய பிரஜோதா. ஒவ்வொரு மந்திரத்தையுமே ஒரு 27 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம காலபைரவரை பற்றி பார்க்கலாம். காலபைரவர் பைரவர் வழிபாடு, காலபைரவருக்குன்னே ஒரு புஸ்தகமே புக்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு ஒரு 64 வகையான பைரவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே 8 பைரவர் தான் அங்கே கோவிலில் இருக்கும். எட்டு பைரவர் தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ அசிதாங்க பைரவர், 2 ஸ்ரீ குரு பைரவர், ஸ்ரீ சண்ட பைரவர், ஸ்ரீ குரோதன பைரவர், ஸ்ரீ பீஷண பைரவர், ஸ்ரீ கபால பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர், ஸ்ரீ கால பைரவர். இன்னைக்கு அவ்வளவு 8 வகையான கால பைரவர். அதாவது ஆரகலூர்னு வாழப்பாடிக்கு பக்கத்தில், ஆத்தூருக்கு பக்கத்தில் ஒரு இருக்குது. தாடிக்கொம்புன்ற ஒரு இடத்துல இருக்குது சொர்ணாகர்ஷ்ண பைரவர். இன்னும் நிறைய இருக்குது. பைரவன்பட்டி, திருக்கோஷ்டியூர் பைரவ ஸ்தலங்கள், சேலம் ஆரகலூர், கும்பகோணம், சேத்திரபாலபுரம், சிவபுரம், வைரவன்பட்டி, திருக்கோஷ்டியூர், காளையார் கோவில், நாகை, பைரவபுரம், திருமயம், திருப்பாச்சேத்தி, பழனி, அந்தியூர், காஞ்சிபுரம், சேஞ்சநல்லூர், சேந்தமங்கலம், ஈரோடு, சென்னிமலை, காசிக்கு தான் காலபைரவர். சிவனுக்கு ரொம்ப பிடித்த இடம் காசி தான். ஆனால் காலபைரவனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அனுமன் ராமன் பூஜை செய்ய சுயம்பலிங்கம் ஒன்றை காசியில் எடுத்து வரச் சென்றார். சுயம்பலிங்கம் இருக்கும் இடத்தை கருடன் வட்டமடித்து காட்டியது. பள்ளி ஒலித்தது. காசியின் காவல் தெய்வமான ஸ்ரீ பைரவர் பள்ளியையும் கருடனையும் சபித்து விட்டார். ஆதலால் தான் காசியில் கருடன் பறப்பதில்லை, பள்ளி ஒலிப்பதில்லை. இங்கு தனி கோயில்களில் சனி பகவானும் பைரவரும் அருகருகே இருப்பதை காணலாம். இவர்களை சனிக்கிழமைகளில் வணங்கினால் அனைத்து சனி தோஷங்களும் நீங்கும். காசியில் கருடன் பறப்பதில்லை, பள்ளி ஒலிப்பதில்லை, பிணங்கள் நாறுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை. காலபைரவனோட அனுமதி இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். ஆனால் ரொம்ப சிவனுக்கு பிடித்த இடம் காசி தானே. எல்லா ஒரு ஆன்மாக்கும் முக்தி கொடுக்குற இடங்கிறதுனால ஒரு இதுங்களாம், அவ்வளோ பிடித்த ஒரு இடம். பொன்னமராவதி, புதுப்பட்டி, திருச்சேதை, திருவாஞ்சியம், காளகஸ்தி, திருவான்மியூர், இலுப்பக்குடி, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர், ஆனந்த பைரவர், பொன்பேத்தி கோவில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது பொன்பேத்தி கோவில். காசி நகரமே பைரவரின் பிரதான ஸ்தலம் என்பதால் இந்நகரில் பல்வேறு இடங்களில் பைரவர் கோயில்கள் காணப்படும். சீர்காழி, குற்றாலம், அவ்வளவு ஒரு பைரவ அவ்வளவு ஒரு நல்ல இதாக இருக்கும். பைரவரின் மந்திரங்கள் போற்றிகள்.
அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வைஷ்ணவ பைரவர், உன்மத்த பைரவர், அசிதாங்க பைரவர், அவருக்கு வந்து மிக மிக ஒரு இது வந்து ஒரு கப்பில் வந்து உப்பு எடுத்துக்கணும். ஒரு விளக்குலேயோ ஒரு கப்புலேயோ ஒரு மண் இதுலேயோ நாம் வந்து உப்பு எடுத்து அதன் மீது அதாவது அவருக்கு மிக மிக ஒரு அதாவது பில்லி சூனியம் எதிரிகள் பயம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் வைக்கணும். அது மேலே ஒரு கொஞ்சம் மிளகு வச்சிட்டோன்னாக்கா, மிளகு வச்சு 2 பக்கமும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவி வச்சுட்டோன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. அது வைக்கலைன்னாலும் ஒரு கப்பில் ஒரு உப்பு மிளகு தான் அவருக்கு ரொம்ப 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 நம்மளோட பரிகாரத்தை போக்கக்கூடிய ஒரு காலபைரவனோட ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நான் காலையிலேயே பெருமாளுக்குரிய நாள் இன்றைக்கி. கோவிந்தா 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 நைவேத்திய பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதையும் செய்யுங்க. ஓகே.